உறவுகளுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் மொழியோடு பேசுபவள். இன்றைக்கு இந்த காணொளியில ஒரு அருமையான செய்தியோட தாங்க உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். கண்டிப்பா இந்த காணொளி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது அடுத்தவர்கள் மனசுல என்ன இருக்குன்னு அறிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? மறக்காம இந்த வீடியோ முழுவதையும் பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். வாங்க காணொளிக்குள்ள போகலாம். காட்டில் குரு இருந்தார். அந்த குரு ஆசிரமத்தில் பல மாணவர்களுக்கும் பாடம் எடுத்து வந்தார். அவ்வாறு பாடம் எடுத்து கொண்டிருக்கையில் ஒரு நாள் ஒரு புனிதர் அந்த குருவை சந்திக்க வந்தார். குருவே, தங்களிடம் ஒரு கேள்வி கேட்கலாமா என்று கேட்டார். குருவும் அதற்கென்னப்பா, தாராளமாக கேளுங்கள் என்று கூறினார். பிறகு அந்த புனிதர் கேட்டார், என்னுடைய ஊர் வெளியூர். நான் இங்கு பிழைப்பதற்காக இந்த ஊருக்கு குடியேறலாம் என்று ஆசைப்படுகிறேன். அதனால் இந்த ஊர் எப்படிப்பட்டது என்பதை தங்களிடம் கேட்டு அறிந்து கொள்ளலாம் என்று வந்தேன் என்று கூறினார். உடனே குருவோ, இந்த ஊரை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்பாக நீங்கள் யார் என்பதை அறிந்து கொள்ளலாமா என்று கேட்டார். தாராளமாக என்று அவரும் தன்னை பற்றி கூறலானார். குருவே, நான் மிகவும் நல்லவன். என்னுடைய குடும்பமோ மிக மிக நல்ல குடும்பம். என்னுடைய பிள்ளைகள் இதுவரை பொய் பேசியதே கிடையாது. அதனால் எங்கள் குடும்பம் மிகவும் அருமையான குடும்பம் என்று பதில் உரைத்தார். பிறகு குரு இப்பொழுது அந்த புனிதர் கேட்ட கேள்விக்கு பதில் உரைக்கலானார். இந்த ஊரும் அப்படித்தானப்பா. இந்த ஊர் மிக நல்ல ஊர். மக்களும் மிக மிக நல்லவர்கள். எனவே நீ தாராளமாக குடியேறலாம் என்று கூறினார். அந்த புனிதரும் மிக மகிழ்வோடு வீடு திரும்பினார். சிறிது காலத்திற்கு பிறகு மீண்டும் அந்த வழியே ஒரு வழிபோக்கர் வந்தார். அவரும், எனது ஊர் வெளியூர். நான் இந்த ஊரில் குடியேறுவதற்காக வந்திருக்கிறேன். எனவே தங்களிடம் இந்த ஊரை பற்றி கேட்டு அறிந்து கொள்ளலாம் என்ற ஆவலோடு வந்தேன் என்றார். பிறகு முனிவர் மீண்டும் முன்னைய நபரிடம் கேட்டது போன்றே, இந்த ஊரை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்பாக நீங்கள் யார் என்பதை அறிந்து கொள்ளலாமா என்று கேட்டார். அவர் கேட்ட உடனே அந்த வழிபோக்கனும் தன்னை பற்றி கூறலானார். குருவே, நீங்கள் நினைக்கக்கூடிய அளவிற்கு நான் மிக நல்லவன் இல்லை. என்னுடைய குடும்பமோ ஒரு சுமாரான குடும்பம்தான். அதிகமாக நாங்கள் சண்டை போட்டுக் கொள்வதுண்டு. எங்களுடைய பிள்ளைகளும் சில பிரச்சனைகளுக்கு ஆட்பட்டவர்கள் தான் என்று இப்படியாக நெகட்டிவான ஒரு எதிர்மறை எண்ணங்களோடு கூடிய பதிலை உரைத்தார். இது கேட்டுவிட்ட பிறகு குரு இந்த வழிபோக்கனுக்கு பதில் உரைத்தார். அப்பா, நீ கேட்ட கேள்விக்கு இப்பொழுது நான் பதில் உரைக்கிறேன். இந்த ஊரும் மிக நல்ல ஊர் ஒன்றும் கிடையாது. இங்க இருக்கக்கூடிய மக்களும் அவ்வளவு நல்லவர்கள் கிடையாது என்று பதில் உரைத்தார். அங்கு ஆசிரமத்திற்குள் இருக்கக்கூடிய சீடர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. குரு என்ன சொல்கிறார்? ஊர் ஒன்றேதான். புனிதர் கேட்டும் போது இந்த ஊர் மிக நல்ல ஊர், மக்களும் மிகவும் நல்லவர்கள் என்று பதில் உரைத்தார். ஆனால் இந்த வழிபோக்கன் கேட்கின்ற பொழுது இந்த ஊர் நல்ல ஊர் கிடையாது, மக்களும் இங்க இருக்கக்கூடிய மக்களும் நல்லவங்க இல்ல என்று பதில் உரைக்கிறாரே, என்ன என்று மிகவும் ஆச்சரியத்தோடும் வியப்போடும் அந்த சீடர்கள் உற்று நோக்கினார்கள். இப்படியாக இந்த கதை முடிகிறது. இந்த கதையின் வழியாக நான் என்ன கூற விரும்புகிறேன் என்றால், உலகமே ஒரு கண்ணாடி தான். உலகம் என்பது ஏதோ நம்மளை விட்டு நீங்கக்கூடியவர்கள் கிடையாது. நாம் எப்படிப்பட்டவர்களோ அதை போன்றதுதான் உலகம். அதனால்தான் நான் உலகம் என்பது ஒரு கண்ணாடி என்றேன். கண்ணாடி என்பதனுடைய நோக்கம் என்ன? அடுத்தவற்றை பிரதிபலித்து காட்டுவது. நாம் எவ்வாறு நிற்கிறோமோ அவ்வாறே பிரதிபலிப்பதுதான் கண்ணாடியினுடைய இயல்பு. முறைத்து பார்த்தால் கண்ணாடியிலும் பிம்பம் முறைப்பாகத்தான் தெரியும். சிரித்து கொண்டே பார்த்தால் கண்ணாடியில் பிம்பம் சிரித்து கொண்டேதான் தெரியும். கையை தூக்க, காலை தூக்க பிம்பமும் அவ்வாறேதான் தோன்றும். அது போலத்தான் இந்த உலகமும்
நாம் எப்படிப்பட்டதோ அவ்வாறேதான் நம்மை சார்ந்து இருக்கக்கூடியவர்களும் நம்மோடு இருக்கக்கூடியவர்களும் என்ற எண்ணம் தோன்றும். அதைதான் அந்த கதையின் வழியாக, அந்த குருவின் கதையின் வழியாக நான் உணர்கிறேன். அன்புக்குரிய நண்பர்களே, நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி, அல்லது வசிக்கின்ற இடமாக இருந்தாலும் சரி, அவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா தீயவர்களா என்பதை அவர்களை பரிசோதிப்பதை விட நம்மை நாமே பரிசோதித்துக் கொள்வது மிக மிக அவசியமான ஒன்று, நல்லதும் கூட. நாம் நல்லவர்களாக இருந்தோம் என்றால் நாம் பார்க்கின்றவர்களும் நல்லவர்களாகத்தான் இருப்பார்கள். நாம் தீயவர்களாக இருந்தால் நம் எதிரே நிற்கக்கூடியவர்களும் தீயவர்களாகத்தான் தெரிவார்கள். அது இருதரப்பட்டவர்கள் தான் இந்த குருவிடம் வந்தவர்கள். முதலாம் அவர் நல்லவராக இருந்தார், அதனால் அவருக்கு அந்த ஊர் நல்லது என்று அறிமுகம் செய்து வைத்தார். இரண்டாவது வழிப்போக்கர் தீயவராக இருந்தால் அதனால் அந்த வழிப்போக்கனுக்கு இந்த ஊர் ஏற்புடையதல்ல, இந்த ஊர் மக்கள் நல்லவர்கள் கிடையாது என்று பதில் உரைத்தார். இதுதான் இந்த கதையின் வழியாக நானும் உங்களுக்கு சொல்ல விரும்புவது. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புற, மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, எண்ணங்களை நல்லதாக்கி கொள்ளுங்கள். நம்மை நாமே பரிசோதித்துக் கொள்வது அவசியம் என்று இந்த கதையை இத்தோடு நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல காணொளியோடு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் முனைவர் ஜெய் சித்ரா.